Hi friends, so this is Burn. In நம்ம Photoshop tutorial பார்க்க போறது how to create a gift box. ஓகேங்களா? So இது பாத்தீங்கன்னா நல்ல ஈஸியான tutorial. கவனமா வாட்ச் பண்ணுங்க. First pen tool செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? So pen tool செலக்ட் பண்ணிட்டு நம்ம first அந்த gift box உள்ள outer layer draw பண்றோம். ஓகே? So பாத்தீங்கன்னா front view. So கவனமா பாருங்க. இதே மாதிரி நீங்களும் pen tool draw பண்ணுங்க. ஓகே? So இப்போ கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டு நமக்கு வேணுங்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்றோம் டைமென்ஷனை. ஓகேங்களா? இது gift boxோட front side. ஓகேங்களா? இப்போ கண்ட்ரோல் என்டர் பிரஸ் பண்ணீங்க, உங்களுக்கு செலக்ஷன் கிரியேட் ஆயிடும். ஓகே, அப்புறம் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, நம்ம முன்னாடி கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர்ல வச்சுக்கிறோம், கொஞ்சம் டார்க் கிரேல கொண்டு வந்துக்கிறோம். சரிங்களா? ஒன்லி வெப் கலர்ஸ் எனேபிள் ஆயிருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் டார்க் கிரேல வச்சுட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டூல் போய்க்கிறோம், ஃபில் டூல். ஓகே, ஸோ இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் மூலமா நம்ம அந்த கிரே கலர் ஃபில் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ கண்ட்ரோல் கிளிக் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த லேயர் மறுபடியும் செலக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு செலக்ஷன் போயிருந்துச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அந்த ஆப்ஷன் வேணாம் நம்மளுக்கு. ஜஸ்ட் மறுபடியும் கண்ட்ரோல் கிளிக் கொடுத்துட்டு இன்னொரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் இல்லை டிரான்ஸ்ஃபார்ம் செலக்ஷன் எது கொடுத்தீங்கனாலும் கீழே இருக்க உங்களுக்கு பாதிக்காது. மோஸ்ட்லி நீங்கள் பெட்டர் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீ, அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் செலக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இப்போ அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண லேயருக்கு உள்ள அந்த செலக்ஷன் வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த செலக்ஷனில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வேணுங்க மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ நான் இதில் பண்ணி காட்டுற மாதிரி நீங்களும் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கிரே எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி டார்க் கிரே வச்சுருந்தோம், இப்போ கொஞ்சம் லைட் கிரே. ஓகே, பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்து ஃபில் பண்ணலாம். நீங்கள் இல்லைனா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அது ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் 3 டைமென்ஷன் வியூவில் நம்ம வரையணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ பாலிகான் லேசர் டூல் எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது மைனஸில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணணும், ஆல்ரெடி இருக்க செலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு வேணாங்கிற பார்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகே, ஓகே, ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற போர்ஷன் மட்டும் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஹியூஆர் சேச்சுரேஷன் வரும். ஸோ அதில் போயிட்டு லைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு 3D வியூ மாதிரி வந்துருச்சு. அது ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா இது அப்படியே டூப்ளிகேட் எடுக்கிறோம். ஓகேங்களா? அந்த 2 லேயர் செலக்ட் பண்ணி அந்த 2 லேயரை வச்சு கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ஹரிசாண்டல் மோடில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வேணுங்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடு வியூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு எது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அந்த ஓரத்தில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ ரெண்டுமே ரெடி ஆச்சு. இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது என்னன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் மாதிரியே ஒரு அப்பியரன்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் நீ ஓப்பன் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா? இப்போ அகைன் பென் டூல் சூஸ் பண்ணிருக்கு, ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு பாக்ஸ் வரைய போறோம். அதாவது பாக்ஸோட உங்களுக்கு மேல க்ளோஸ் பண்ற பகுதி வரைய போறோம். ஓகே, ஸோ இதுதான் பாக்ஸோட டாப் போர்ஷன். இது ஓப்பன் ஆயிருக்க மாதிரி காட்ட போறோம். ஓகே, இப்போ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு செலக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த செலக்ஷனில் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணி நான் அந்த கிரே கலர் ஃபில் பண்ணிக்கிறேன்.
இப்போ லைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது சைடில் இருக்கனால உங்களுக்கு அந்த இதோட விசிபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அது காட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சம் சைஸ், அதாவது அந்த கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். மூடி எந்த இடத்துல வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இது ட்ராக் பண்ணியிருக்கேன், கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணியிருக்கேன். இந்த போர்ஷன் எதுக்காகனா நம்மளுக்கு கைட் லேயர் மாதிரி, அதாவது இது யூஸ் பண்ணி நம்ம அந்த இது பாக்ஸ் எப்படி வருங்கிறத ஈஸியாக வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டாப்லேயே வச்சுக்கலாம் இதை. இப்போ உங்களுக்கு பாலிகன் லேசர் டூல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த ஜாயின்ஸை நம்ம மேனுவலாக மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கவனமாக ப்ரெஸ் பண்ணி அந்த லைன்லேயே கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டில் எந்த இடத்துல உங்களுக்கு இதாகும்னு சொல்லிட்டு இப்போ அந்த லேயர் கைட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக டபுள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு செலக்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிங்க. சரிங்களா, நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு கிரேடியன்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரேவும் லைட் கிரே வச்சுருக்கோம். கிரேடியன்ட் டூல் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு டாப்பில் போனீங்கன்னா அந்த கிரேடியன்ட்டுக்கு ஆப்ஷன் வரும். ஓகே, அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ஆக்சுவலாக என்னன்னா ஒப்பாசிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதனால சரியா இல்லை. ஸோ ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க 100%. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு மூடி ரெடி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே தெரியாது, ஸோ அதை ஹைட் பண்ணிடலாம். பேக்கில் கொண்டு வரணும்னா உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஸோ எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வயாச்சு. ஓகேங்களா, இப்போ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்க, டீசெலக்ட் ஆகிடும், செலெக்ஷன் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூடி சரியா இல்லை, கொஞ்சம் இதான மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு லேயர்ஸ் மெர்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆக்சுவலாக கீழே இருக்க லேயர் தேவையில்லை, ஏன்னா அது ட்ராப் பண்ணிடுச்சு. ஸோ அதை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ அந்த மூடி வச்சிருக்க லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிங்க. இப்போ கண்ட்ரோல் டி கிட்டே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அது கொஞ்சம் கீழாப்பில் போகிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது க்ளோஸாக இருக்குன்னு ஃபீலிங் தெரியும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணுங்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்னொரு நியூ லேயர் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே ஒரு லேயர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்குன்னா நமக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் அப்பியரன்ஸ் கொண்டு வரதுக்காக. ஸோ இது வந்து பேனர் மாதிரி நம்ம பண்ணலாம், வெப்சைட்டுக்கு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ டபுள் கலர் சூஸ் பண்ணி ட்ரை கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கலர் எடுத்து விட்டாச்சு. இப்போ அந்த கலர்ஸ் வந்து ப்ளூ கலரில் கொண்டு வர போகிறேன். ஓகே, ஒரு லைட் ப்ளூ, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ. சரிங்களா, ஓகே, ஸோ இப்போ கிரேடியன்ட் வந்து லீனியர் கிரேடியன்ட் சூஸ் பண்ணி போகிறேன். ரேடியல் கிரேடியன்ட்ல இருக்கு. ஸோ லீனியர் கிரேடியன்ட் சூஸ் பண்ணிட்டு கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ பின்னாடி பேக்ரவுண்ட் ட்ராப் நல்லா கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ டாப் லேயர் போய்க்கிறேன். இது வந்து எம்டி லேயர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸ் இருக்க லேயரை மட்டும் ஒட்டுக்காக குரூப் பண்ணிக்கிறோம். அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குரூப் ஆகிடும். ஓகே, இப்போ அந்த பாக்ஸ் வேணுங்கிற இடத்த மூவ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு அது வந்து எங்கேயும் டிஸ்பிளேஸ் ஆகாது. ஓகே, ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, குரூப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஜி ஷார்ட்கட். ஓகே, கண்ட்ரோல் பிளஸ் ஜி. ஓகேங்க, நம்மளுக்கு இப்போ கிஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் சும்மா வச்சுருந்தா உங்களுக்கு அழகாக இருக்காது இல்லையா? ஸோ கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்னஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் சைட் பாக்ஸ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு அது எப்படி செலக்ட் பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் வந்துடும். இப்போ ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் கலர். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துட்டு ஓகேங்களா,
சாஃப்ட் ப்ரஷ் சூஸ் பண்ணிக்க போகிறேன். சைஸ் அப்ராக்சிமேட்டாக 38 பிக்சல்ஸ் இன்னும் 40 பிக்சல்ஸ் வச்சுட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் நல்லாவே கம்மி பண்ணிக்கலாம். 20, 19 வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்னஸ் ஆட் ஆகும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இது எதுக்காகனா உங்களுக்கு டாப்பில் வந்து லைட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட். நெக்ஸ்ட் சைடுக்கு செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு சொல்லி தனியாக ஒரு லேயர் கிரியேட் பண்ணிங்க. ஓகே, ஸோ அந்த லேயர் மேலே நீங்கள் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து கீழே லேயர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல லைட் அப்ளை ஆன மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். எந்த லேயர் இருக்குன்னா ஷேடோக்காக. சரிங்களா? ஸோ லைட்டாக வச்சு உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இதோட ஷேடோ பின்னாடி விழுந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஷேப் லேயர் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ டாப்ல இருக்க நியூ லேயரில் இதை அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எம்டியாக இருக்கு. கஸ்டம் ஷேப் சூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வேணுங்கிற இதை எடுத்துங்க, ஷேப் எடுத்துங்க. ஓகே, ஸோ நான் இந்த சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒயிட் கலர் வச்சுங்க முன்னாடி ஃப்ரண்ட் சைடு. ஓகே, ஒயிட் கலர் வச்சுட்டு இப்போ நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அப்பியர் ஆகும். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுவே நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. இன்னும் இதில் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். அதாவது இப்போ பாக்ஸ்குள்ளேருந்து வெளிச்சம் வெளியே வர மாதிரி. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியானது. பென் டூல் சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ரேஸ் வரைங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ரேஸ் வரைஞ்ச முடிகிற வரைக்கும் அந்த பென் டூல் ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகே, நல்லா ரேஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவாயிற மாதிரி நீங்கள் அந்த பென் டூல் ட்ரா பண்ணுங்க. ஓகே, கடைசியில் உங்களுக்கு அந்த இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென் டூல் இந்த பாத் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். அதாவது அந்த செலெக்ஷன் கிரியேட் ஆகும். ஓகே, கண்ட்ரோல் என்டர். ஓகே, ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒயிட் கலர் வச்சு பக்கெட் டூல் இருக்கு இல்லையா, பெயிண்ட் பக்கெட் டூல், அதை யூஸ் பண்ணி அந்த ஒயிட் கலர் ஃபில் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ ஃபில் பண்ணியாச்சு. சரிங்களா?